ரியல்மில இருந்து நமக்கு ஒரு பெரிய பொட்டி வந்திருக்கு. ரியல்மியோட P3 Ultra இங்க ரொம்ப ஹைலைட்டா போட்டிருக்காங்க. வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் நாங்க தான் இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படி என்ன ஓபன் பண்ணுவோம். இது வந்து மீடியா கிட். உங்களுக்கு வரும்போது இது வராது, உள்ள இருக்கிற பாக்ஸ் மட்டும் தான் வரும். டட்டடைன் ஓபன் பண்ணா லான்ச் இன்வைட் கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட பட்ஸ் ஏர், ரியல்மின்னு போட்ட ஒரு லக்கேஜ் டேக். இதை விட ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. அப்புறம் லைட்டு பின்னாடி உள்ள டிசைனை காமிக்கிறதுக்காக போன டைமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைட்லாம் போட்டு பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. கடைசியாக உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ரியல்மி P3 Ultraவோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா. பாக்ஸ் எப்பயும் போல தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளேயும் எப்பயும் இருக்கிறது தான் இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. ஸோ இருந்தாலும் ஓப்பன் பண்ணுவோம். மேக் இட் ரியல். எப்பயும் போல் எல்லோ கலர் பாக்ஸ், உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு டிபியூ கேஸ், அடுத்து யூவி டெம்பர்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட் எல்லாம் மறைக்கிறதுக்கு. அப்புறம் மொபைல். வாவ், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், அவ்வளோதான். ரியல்மி வந்து இதோட டிசைனை தான் பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. இங்கே லூனார் டார்க் டிசைன் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். இதுக்கு கீழே வந்து மூன், அதாவது நிலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம இந்த லைட்டை கொஞ்ச நேரம் அடித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் வந்து தெரியுது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா, போயிட்டு வந்தோடனே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தெரியும். அது போக மேலே வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மேலே இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. அங்கே லைட்டாக அந்த பொட்டு பொட்டாக தெரிகிற மாதிரி அதுவே ஒரு நைட் விஷன் மாதிரி இருக்குது. அதுவே ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிசைன் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆயில் பட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு தோணுது இந்த டிசைனில். மற்றபடி ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்து இருந்தாலுமே 183 கிராம்குள்ள கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். அதுபோக இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 7.38 mm தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்லிம்மான மொபைல் அப்பா நல்லா தான் இருக்கு. இது போகவும் 2 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு, நெப்டியூன் ப்ளூ, ஓரியன் ரெட். இந்த டிசைனுக்கு அடுத்து பிராண்ட் பெருசா ஹைலைட் பண்றது அப்படின்னு பார்த்தா இதோட ப்ராசஸர் தான். இங்க மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 Ultra அப்படின்னு ஒரு புது ப்ராசஸரை நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ப்ராசஸர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய 8300க்கும் இதுக்கும் பெரிய அளவுல சேஞ்சஸ் கிடையாது. மைனரான சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஒரே ப்ராசஸரை பல நேம்ல எப்படிலாம் லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கூட நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த மாதிரி தான் இதுவும். இது ஒரு 4nm ப்ராசஸர், 3.35 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 1.45 மில்லியன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணவுமே 1.42 மில்லியனுக்கு மேலேயே வந்தது. கிட்டத்தட்ட அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே BGMI 90 FPS சப்போர்ட் பண்ணுது. 90 FPS எல்லாமே நல்ல ஸ்மூத்தா, எந்த ஒரு லாகும் இல்லாம கண்டினியூஸா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. நீங்க COD, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ப்ளே பண்றீங்க அப்படினாலுமே 120 FPS சப்போர்ட் பண்ணுது. அவங்களோட GT மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா சோ அதுலமே எந்த ஒரு லாகும் இல்லாம நல்ல ஸ்மூத்தா கேம் ப்ளே பண்ண முடியுது. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மாஸா தான் பண்ணிருக்காங்க. மத்தபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தா இதோட பெர்ஃபார்மன்ஸை 88% வரைக்கும் யூஸ் பண்ணுது. அதுலமே எங்கேயுமே பெருசா த்ரோட்டில் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல. மத்தபடி ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. அதுக்குமே இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. 6050 mm² வரைக்கும் கொடுத்திருக்காங்க. RAM LPDDR5X டைப் கொடுத்திருக்காங்க. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் RAM and ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் வேரியண்டா 8+128 கொடுத்திருக்காங்க. இன்னுமே 128ல லான்ச் பண்றதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அக்செப்டபிளா தெரியல. ஏன்னா 20000 ரூபாயிலே நிறைய மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 256ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் 256ல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இது போக 8+256, 12+256 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 12+256மே 12+512 அப்படின்னு கொடுத்திருக்கலாம். இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 1.5K quad curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையா தான் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஸ்மூத்தா இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. அவுட்டோர்லமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. அது போக இங்க வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. நீங்க நேரா பார்த்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் சைடுல இருந்து பார்த்தாலுமே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. இங்க PWM 3840 Hz சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால பெருசா நமக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் அந்த டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகாது. இது குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவும் மேக்ஸிமம் அச்சீவ்
பண்ணியிருக்காங்க. 93.8% வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் இது கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா தான் அது கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி தெரியும். தொட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு சைடு கர்வ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெட்டரான கர்வ் கொடுத்துருப்பாங்க. இது குவாட் கர்வ்னு சொல்கிறாங்க. பட் லைட்டாக தான் அந்த கர்வ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனாக கார்னிங் ஒரு கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்க்ரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரேம் ரியர் இதெல்லாமே பிளாஸ்டிக் தான். அதையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளாஸ்லேயோ அலுமினியம் ஃப்ரேம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பில் குவாலிட்டியும் மாசா இருந்தது. ரியல்ல கேமரா செக்மெண்ட்க்கு வந்தா நல்ல வேலை 4 கேமரா அப்படின்லாம் போட்டு படம் காமிச்சு ஏமாத்தல. 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமரால பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி IMX 896 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனி கொடுத்தாலே அது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு OIS சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்ல கலர்ஸ் எல்லாம் நல்ல ரிச்சா எடுத்து தருது. டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. ஃபோக்கஸ்மே நல்லா இருக்குது. சில சாம்பிள் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் அப் டு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம 20x வரைக்கும் எடுத்தா கூட ஓரளவு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அல்ட்ராவைட் ஃபோட்டோஸ்மே அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. டீடைலுமே நல்லா இருக்குது லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது. பட் அல்ட்ராவைடோட அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா 112 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். அப்படியே செல்ஃபிக்கு வந்தா 16 மெகாபிக்சல் இங்கேயும் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 480 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஸ்கின் டோன்லாம் நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. பட் ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது அதை விட கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. மற்றபடி டீடைல் ஃபோக்கஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. செல்ஃபில வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. EAS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா 30 fps எடுத்துக்க முடியும். ரியர்ல OIS சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பட் இந்த செக்மெண்ட்ல 4K 60 fps கொடுத்தது நல்ல விஷயம் தான். அதை பிராண்ட் வந்து பெருசா ஹைலைட் பண்றாங்க. பட் நீங்க OIS ஆன் பண்ணீங்க அப்படின்னா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. 4K ல எடுக்கும்போது வீடியோஸ்ல அந்த டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் 1080 60 fps எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது, பரவாயில்ல. பட் OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ஈவன் ஸ்லோமோ பார்த்தோம் அப்படின்னா 1080 120 fps வரைக்கும் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக ரீசன்ட் டைம்ல அவங்க கேமரால கொடுக்கக்கூடிய அந்த AI லைவ் போட்டோ ஸ்னாப்ஷாட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்டர் வாட்டர் கேமரா மோடும் இதுலயும் கொடுத்திருக்காங்க. அண்டர் வாட்டர் மோட்னா தண்ணிக்குள்ள போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடலாம். இதுக்கு IP68 69 இந்த 2 ரேட்டிங்குமே கொடுத்திருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படின்னா IP ரேட்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாடல்ல 1 2ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 2025 பிறந்தது தான் மேக்ஸிமம் மாடல்ல IP ரேட்டிங், அதுவும் 1 கிடையாது 2 3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுலையுமே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் நீங்க தண்ணியில போட்டு வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்க வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனே கொடுத்துட்டாங்க. Android 15 Realme UI 6.0 ஓட வருது. இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் இருக்கிற மாதிரி தாங்க நிறைய தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. இது ஒரு லோ பிரீமியம் மொபைலா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த மொபைல்ல கூட அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இதெல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. நல்ல வேலை கிளான்ஸோட ஆட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பின்னாடி வருதோ என்னமோ தெரியல. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்குது. நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி Realme UI 6.0ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுலமே பார்த்தோம் அப்படின்னா AI யோட ஸ்மார்ட் லூப், சர்க்கிள் டு சர்ச், AI ரைட்டர், AI ரெக்கார்டிங் சம்மரி, AI எடிட்டர், AI எரேசர் இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் AI யோட ஜெமினி கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத கூட சொல்றாங்க. AI ஜெமினி பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடியது தான். பழைய மொபைலில் கூட ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு Realme வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணியிருக்காங்க. IR பிளாஸ்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ரெட்மி தவிர்த்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய மொபைல்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. Realme கொடுத்ததும் நல்ல விஷயம் தான். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தா டாப்ல ஒன்று பாட்டம்ல ஒன்று டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. நல்ல லவுடா நல்ல கிளியரா நம்மளால மியூசிக் வந்து கேட்டுக்க முடியுது. கால் குவாலிட்டி இதெல்லாமே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. பாட்டம்ல இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க.
ஒரு ஆரஞ்சு ஷேடில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதே இதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராலையும் சுற்றி ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில மொபைலில் அந்த மாதிரி வரும். அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்து இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதில் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், 2025 6000 7000 அப்படிங்கிற பேட்டரி பேக்கப்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து பெருசாக ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலுமே இந்த மொபைலோட வெயிட் 183 கிராம் தான் இருக்குது. அதுதான் பெரிய ஹைலைட். ஸோ ஈவன் 7000 கொடுத்தா கூட இவங்க 200 கிராம்குள்ளேயே கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இது போக 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் அப்போவே பாக்ஸ்குள்ள அடாப்டர் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நீங்க ஹெவியா கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு வரும். நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணியிருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இதெல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது.